தத்துவமற்ற தலைவன் தற்குறி தொண்டர்கள் அப்படின்ற விமர்சனத்தை விஜய் கட்சி மேல வைக்கிறீங்க சரிங்களா? அவங்களுக்கு என்ன தத்துவம் இருக்கு, கொள்கை இருக்கு, அதே போல அரசியல் படுத்த வேண்டிய கூட்டம்னு அவங்க ஒரு பயணத்தை எடுத்து பயணிக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க போட்டியும் கிடையாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. எங்க படிக்கிறாங்க? எங்க படிக்கிறாங்க? இதோ மாநாடு 2வது மாநில மாநாடு வரைக்கும் வந்துருச்சேங்க. போன மாநாட்டில் என்ன சொன்னாரு? கொள்கையை சொன்னாரு, மக்கள் போன பிரச்சனையை போன பேசினாரு. மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கிடையே விஜய் கட்சி செஞ்ச பெரும் பணிகள் என்னென்ன? பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போனாரு. ஒரு முக்கியமான பிரச்சனை அது. தலையாய பிரச்சனை. அங்க வீதிக்கு போனார்ல. அதுக்கு பிறகு இங்க திருப்போணம் அஜித் குமார் சம்பவத்துக்கு நீதி கேட்டு இங்கு மற்ற அந்த மாதிரி லாக்அப் டெத் சம்பவங்கள் எல்லாரையும் சந்திச்சு அவங்க எல்லாருக்கும் நீதி வேணும்னு கேட்டாரு. ராஜ்ய சொல்லுங்களேன் அது மாதிரி. இந்த மாதிரி எல்லா போராட்டங்களையும் அவர் எடுக்கிறாரு. கட்சி தொடங்கி 1.5 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 1.5 ஆண்டில் வலிமையாக எதுவும் செய்யலை. மாநாடு போட்டாங்க. மாநாடு போட்டு அதுக்கு பிறகு அடுத்த மாநாடு போடுறப்ப வாழ்வுரிமை மாநாடு, இன எழுச்சி மாநாடு, இடஒதுக்கீட்டுக்கான மாநாடு, இல்லை லஞ்ச ஊழல் ஒழிப்பு மாநாடு கூட போட்டிருக்காங்க. மதசார்பற்ற மாநாடும் போடுவாங்க. இப்படி என்ன மாநாடு இது? எதுக்கான மாநாடு? விஜய் கட்சி என்ன பண்ணணும் நீங்க ஒன்னும் டிக்டேட் பண்ண தேவையில்ல. உங்க வேலையை நீங்க பாருங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். நான் டிக்டேட் பண்ணல. நான் அவங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அறிவுறுத்தல, பாடம் எடுப்பேன். நிறைய பாடம் எடுப்பேன். தேவையில்லை. அவங்க தான் உங்களுக்கு என்ன உதிரி தானே. உங்களுக்கு ஏன் அவங்க இதெல்லாம் செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? குறுக்கு நடுக்குமா ஓட்டுக்கே கேட்குறேன்.